4500 ரூபாய்க்கு இந்த பெட்டி நிறையா பட்டாசு கொடுக்குறாங்கன்னா நம்புவீங்களா? பாருங்கள் பாக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ ஆமாங்க, இன்றைக்கி நம்ம 2025 கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே எத்தனை ஐட்டம் இருக்குது, என்னென்ன ஐட்டம் இருக்குது, ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்கான தீபாவளி, அதாவது தீபாவளிக்கான பட்டாசு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த பாக்ஸோட ஒர்த்து 10,000 12,000 அந்த ரேஞ்சில் வரும். பட் நம்ம எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4500 ரூபா தான். பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வா, தூக்கமில்ல, வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதோட ஒர்த்து 4500 ரூபா மட்டும்தான். இது நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயிலை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் உண்மையிலே குறைய சொல்ல முடியாது, நல்லா சூப்பராகவே இருக்குது பேக்கிங்லாம். அண்ட் பார்த்தீங்கன்னா டேமேஜும் எதுவும் ஆகலை, மோஸ்ட்லியில் டேமேஜே ஆகலை. நல்லா பக்காவாக தான் சீல் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பயப்பட வேண்டியது எல்லாமே இந்த மழை டைமில் பாக்ஸ் எப்படி சேரும் அப்படிங்கிறது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா நீட்டாகவே பேக் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பக்கமுமே கார்ட்டூன் பாக்ஸில் போட்டு அப்புறம் சாக்கில் போட்டு நல்லா பக்காவாக சீல் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வீடியோவில் காமிச்சப்போ பாக்ஸ் சின்னதாக இருக்குன்னு நினச்சேன், பட் ரொம்பவே பெருசாக இருக்கு. வா, அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டைரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க கம்பெனியோட டைரி. வா, பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே பட்டாசு தான். எவ்வளோ இருக்கு பாருங்க. ஓகே, இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்றதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸை பார்க்குறப்ப பயங்கர ஆசையாக இருக்குது. ஏன்னா 90s கிட்ஸுக்கு பட்டாசு அப்படின்னாலே ரொம்ப பிரியம். எவ்வளோ கொடுத்தாலும் போதும் அப்படின்ற மனசு வராது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ பட்டாசை பார்த்தோன்னே ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓகே, வாங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் செக்கர் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸு, அப்புறம் ஸ்னேக் கார்ட்டூன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் விசிலிங் வில் சவுண்ட் அவுட் டெஸ்ட் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாக்ஸு. அண்ட் பீகாக் ஃபெதர் ஃபவுண்டைன் மாதிரி, ஆமாம் ஃபவுண்டைன் மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு பாக்ஸு. அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டோன் ஒரு பாக்ஸு. வழக்கம் போல் நம்ம பிஜ்லி பாக்கெட் அது ஒன்று. இது லட்சுமியா, லட்சுமி இது 3-4 பேக்கெட் போட்டேன், அடியில் இருக்கும். ஸோ அது ஒரு பாக்கெட்டு. லட்சுமி டியூலக்ஸ் அது எத்தனைனா 1 2 3. ஸோ லட்சுமி டியூலக்ஸில் 3 பாக்கெட்டு. அப்புறம் டூ சவுண்ட் அது 2 பாக்கெட்டு. கோல்டு லட்சுமி அது ஒரு பாக்கெட்டு. கோல்டு லட்சுமிலே 2 பாக்கெட். இது பார்த்தீங்கன்னா இதோ பிஜிலி மாதிரி தான். ஸோ கொஞ்சம் டியூலக்ஸ்ன்னு நினைக்கிறேன், பிஜிலி டியூலக்ஸு அது ஒரு பாக்கெட்டு. பிங்க்லி ஸ்டார் சாட்டை, நாலேஜ் சாட்டை அது ஒரு பாக்ஸு. இது பிஜிலி, வரி பிஜிலி அது ஒரு பாக்கெட்டு. ஸ்டோன்லேயே 2 போட்டிருந்தேன், 2 பாக்ஸு. நாட்டி பைன்னு என்னமோ இருக்குது, அது கிராக்லிக் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஒரு பாக்ஸு. குயின் பென்சில் பெருசு பார்த்தீங்களா அவ்வளோ பெருசாக இருக்குன்னு, 18 இன்ச்சு அது ஒரு பாக்ஸு. ஃப்ளவர் பாட்ஸ் அசோகா ஒரு பாக்ஸு. சோசா சரவடி
இது 58 100 தெரியல, இருக்கும். அது ஒரு பாக்கெட்டு. அப்புறம் திருப்பி எலக்ட்ரிக் ஸ்டோன், அதில் இன்னும் 2 பாக்கெட்டு. ராக்கெட் பாம், அது ஒரு பாக்ஸு. வந்துட்டான்டா. மினியன் ஃபவுண்டைன், இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ ஃபவுண்டைன் டைப் தான், ஸோ மினியன்லேயே போட்டிருந்தாங்க. அது ஒரு பாக்ஸு. மினி சைரன், அது ஒரு பாக்கெட்டு. ஃபோட்டோ ஃப்ளாஷ், அது ஒரு பாக்கெட்டு. ஃப்ளாஷ் கேண்டில், அதாவது செல்ஃபி ஸ்டிக்கு, அது ஒரு பாக்ஸு. டியூலக்ஸ் பாம், இதாங்க நான் ரொம்ப மெயினாக இது பார்த்துருந்தேன். நல்லா பெரிய சைஸு, அது எப்படி அடிச்சு காமிக்கிறேன்னு பார்க்குறேன். இது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இது ஒரு பாக்ஸு. காயின் ஒன்று, சாரி காயின், இது ஒரு ஃபவுண்டைன் தான். சொல்கிற மாதிரி சேதரமானு தெரில, பார்ப்போம். சில்வர் காயின், இது ஒரு பாக்ஸு. இது ஒரு வாலா, நாட் டூன் போட்டிருக்கு. இது ஒரு வாலா, சரவடி தான். இது ஒன்று, இது ஒரு பாக்ஸு. ஆட்டோமாம், அது ஒரு பாக்ஸு. அசார்டட் கார்ட்டூன், சின்ன பிள்ளைகளுக்கு இந்த புஷ்வான மாதிரி போகும்ல, 2 பாக்கெட் போட்டிருந்தேன். 2 பாக்கெட்டு, 2 இருக்குது. சாக்லேட் சக்கரம், இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. சரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் தான். பார்த்தீங்களா, சாக்லேட் மாதிரியே இது பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். அது ஒரு பாக்கெட்டு. கோல்டன் பீகாக், ஸ்மால் பீகாக் தான், நான் கோல்டன் ஃபெதரில் வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு பாக்ஸு. கிராக்லிங் கன், பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது, நல்லா பெருசு. ஸோ டைமிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று, இது என் பையனுக்காக வாங்கினது. அப்புறம் 15 சென்டிமீட்டர் வந்து எலக்ட்ரிக் கிரீன் ஸ்பார்க்லர்ஸ், அது ஒரு பாக்கெட்டு. 30 சென்டிமீட்டரில் ரெட்டு, அது ஒன்று 30 சென்டிமீட்டரில். அப்புறம் சக்ரா, கிரவுண்ட் சக்ரா டியூலக்ஸ், அது ஒரு பாக்ஸு. சேலஞ்சஸ், இதில் வந்து இது லேப்டாப் மேட்சஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒன்று இருக்குது. டாப் 10 போட்டிருக்கு, கம்பி முத்தாப் மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது ஒரு பாக்ஸ். இது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஆனால் மேட்ச் பாக்ஸ் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். வந்துட்டா நம்ம கும்கி யானை வெடிங்க, 2 பாக்கெட் போட்டிருக்கேன். அஸ்ராஃபி பிக்கு, அது ஒன்று. இது என்னன்னே தெரில, நான் இப்போ தான் பார்க்குறேன், முன்னாடி வெடிச்சதில்லை. என்னன்னு தெரில, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது என்னன்னு தெரில, இது ஏதோ பாக்கெட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓலைவெடி, ஆமாம். இப்போல்லாம் ஓலைவெடி வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி வருது. ஆனால் இது வந்து அப்போ நம்ம ஓலையில் வெடிச்சிருப்போம்ல ஓலைவெடி, அதே தான் அந்த இது ஒரிஜினல் ஓலைவெடி. 20 பீஸோ எத்தனை இருக்குன்னாங்க. ஸோ அது ஒரு பாக்கெட். அதில் பாகுபலி ஒரு பாக்கெட்டு. எமரால்டுன்னு ஏதோ சிட்புட் மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பாக்கெட்டு. ஃபெதர் பாப்ஸ், பீகாக் ஃபெதர் பாப்ஸ், அது ஒரு பாக்கெட்டு. ஹைட்ரோபாம், அது ஒரு பாக்ஸு. 100 வாலா, டிஜிட்டல் வாலாவா என்னன்னு தெரில, எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அது ஒரு பாக்கெட்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்கை லேண்டன், அந்த சைனாவிலலாம் அந்த இது பறக்க விடுவாங்கள்ல, பேராசூட் மாதிரி, அடியில் அந்த இதோட கேண்டிலோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று. இது ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அப்புறம் கேண்டி பாப், லேப்டாப் மேட்சஸ்ஸாக மெகா, ஆமாம் ஸ்பார்க்கிள் மேட்சப் தான், அது ஒரு பாக்ஸு. அப்புறம் ஹெலிகாப்டர், அது ஒரு பாக்ஸு. ஸ்மோக் பென்சில், இதாங்க கண்டிப்பாக வேணும்னு கேட்டேன். ஸோ இது ஒன்று ஸ்மோக் பென்சில், அது ஒரு பாக்கெட்டு. அப்புறம் பூத்தொட்டி, கலர் கோட்டி, அது ஒரு பாக்ஸு. அப்புறம் டின்னு,
அது நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அது ஒன்று போட்டேன், அது ஒன்று. அப்புறம் கிரிக்கெட் பேட் நல்லாயிருக்கு, அட்டை தான். ஸோ அது ஒன்று. ராக்கெட் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு? விசிலிங் ராக்கெட் தான், விசிலிங் ராக்கெட்டு. ஸோ இது ஒரு பாக்ஸ் நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் லுனிக் ராக்கெட், இது என்னன்னு தெரில, லுனிக் ராக்கெட் இது ஒன்று. ஸோ இதுவும் நல்லா பெருசாக தான் இருக்குது, இது ஒரு பாக்ஸு. அப்புறம் பட்டர்ஃப்ளை, இது நல்லா பெருசாக இருக்குங்க, மேஜிக் பட்டர்ஃப்ளை பார்த்தீங்களா, நல்லா பெரிய பட்டர்ஃப்ளை இருக்குது. இது ஒரு பாக்ஸ் போட்டேன். அப்புறம் வால் கத்தி, அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கோவில் ஒன்று. அப்புறம் மியூசிக்கல் ராக்கெட், எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரில. ஓகே பார்ப்போம். மியூசிக்கல் ராக்கெட் அது ஒரு பாக்ஸு. ட்ரோன் நல்லாயிருக்கு, ட்ரோன் ஒரு பாக்ஸு. அப்புறம் ஹார்ட் சில்லின்னு ஒன்று இருந்துச்சு, அது என்னன்னு தெரியலை, ஒருவேளை ரெட் கலரில் அந்த சிட்போர்ட் மாதிரி வருமா என்னன்னு தெரியலை. ஓகே அது ஒரு பாக்ஸு. அப்புறம் கிரவுண்ட் செக்கர் பிக் பெருசு, அது ஒரு பாக்ஸு. டச் அண்ட் டச், அது ஒரு பாக்ஸு. மேரேஜ் சவுண்டுன்னு ஒன்று இருந்துச்சு, சரி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பார்த்தா இத்தனோடு தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. கலர் கலர் பேப்பர், ஆமாம் கலர் பேப்பர் அப்படியே வெளில வர மாதிரி தான் இருக்குது. ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு, அது ஒரு பாக்ஸு. அப்புறம் பாம் மாத்திரை, அது 2. ஆங்க்ரி பேர்டு ஆக்டிவிட்டி பார்க்குன்னு போட்டிருக்கு, ஏதோ மேஜிக் ஹேண்ட்ஸ்னு, அது ஒரு பாக்ஸு. அப்புறம் 30 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்கில் 2 பாக்ஸு. பேப்பர் பாம் 1/4 கிலோ பேப்பர் பாம் ஒரு பாக்ஸு. இதுதான் கோல்டன் வார்னு போட்டிருக்காங்க, ஸ்கைசாட் தான், நல்லாயிருக்கு பார்ப்போம். அது ஒரு பாக்ஸு. ஓகே இடம் இல்லை. ஃப்ளவர் பாட்ஸ் அசோஹா, அது ஒரு பாக்ஸு. சென்டர் பாயிண்ட் சில்வர், இது ஸ்கைசாட் தான். இது ஒன்று போட்டிருக்கேன். எத்தனை இன்ச்சு? ஒரு பீஸ் தான், எத்தனை இன்ச்சுன்னு தெரில, பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 டியூலக்ஸ், இது ஒன்று. இனிமேல் தாங்க நம்ம இன்னொன்று இருக்குது, ஃப்ளவர் பாட்ஸ் வந்து சூப்பர் டியூலக்ஸில், அது ஒன்று போட்டிருக்கேன். எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரிலையே, 2 பீஸ் தான் இருக்குன்றிருக்கிறாங்க. ஆமாம் 2 பீஸ் தான் போட்டிருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டியூலக்ஸு ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், டைமிங் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம ஸ்கை ஷாட்ஸு இந்த ரைடர்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 12 ஷாட்ஸ் ரைடர், அது ஒன்று. அது 12 ஷாட்ஸ் ரைடரு, இது 12 ஷாட்ஸு மல்டி கலர். அப்புறம் 25 ஷாட்ஸ் ரைடர், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மான்ஸ்டர், இது ஒன்று. அப்புறம் 25 ஷாட்ஸ் மல்டி கலர். ஸோ வந்து 12 ஷாட்ஸில் ரைடர் ஒன்று, மல்டி கலர் ஒன்று. அப்புறம் 25 ஷாட்ஸில் ரைடர் ஒன்று, மல்டி கலர் ஒன்று. ஸோ இந்த தாங்க வாங்கியிருக்குது இந்த தீபாவளிக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். மக்களே பாருங்கள், எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள். மொத்தம் 77 ஐட்டம், 120 குவான்டிட்டி சம்திங். ஸோ ஓகே கைஸ்,
பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் நம்ம வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதோட மொத்த ரேட்டே 4500 தான். ஸோ அரௌண்ட் 15,000 ஒர்த் இருக்கும். ஸோ இது வந்து வெறும் 4500 தான். நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் ஸ்ரீ ஜெய் கணேஷ் ஏஜென்சி அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் அது லாஸ்ட் இயரே வந்து இந்த சீட்டு சேர்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது மாதம் 500 கட்டணும் 9 மாதத்துக்கு. அது ஆக்சுவலாக 10 மாதம் ஸ்கீமு. நம்ம 9 மாதம் கட்டினா போதும். 5000 பதிலாக 4500 500 போனஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இதில் வந்து சேர்ந்தது ஜூலை வரைக்கும், லாஸ்ட் மந்த் வரைக்கும் நம்ம கட்டினது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து இந்த 500 பேக்கில் 77 ஐட்டம் 77 வெரைட்டி கொடுப்பாங்க. அது வந்து ஐட்டம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஆகும். ஸோ அந்த மாதிரி வாங்கினது. இதில் வந்து 200 10,000 வரைக்குமே உங்களுக்கு சீட்டு போடுற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து மொத்தம் 77 ஐட்டம் 4500 சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இது அதில் வாங்கினது. மற்ற எல்லா பேக்கோடையும் இப்போ 200 400 அந்த மாதிரி பேக் இருக்குது. அது வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இது தான் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் 500 750 1000 இந்த மாதிரி நம்ம வந்து சீட்டு சேர்றப்ப ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதாவது இந்த இதுக்கும் அவங்க ஒரு காம்போ பேக் வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த இதில் போய் நம்மளுக்கு வந்து தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். அதாவது அந்த 10,000 ஒருத்தர் உள்ள பொருளை மாதம் 500 கட்டினீங்கன்னா 10 மாதத்துக்கு 5000, ஒரு மாதம் ஃப்ரீ 4500 கட்டினா போதும். ஆனால் நீங்கள் 10,000 நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். 500 மேலே கட்டுறவங்க வந்து அவங்க ஓனாகவே அந்த 10,000 என்னென்ன இது வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதில் நான் வந்து ஓனாக செலக்ட் பண்ணது தான் இது. அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அது நான் வேணான்ட்டேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச இதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பாட்ஸ், அசோஹா, டியூலக்ஸு, இந்த லம்பா மேட்சஸ்ஸு, லேப்டாப் மேட்சஸ்ஸு, மெகா சைரனு, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க இதில் வந்து ஷார்ட்ஸ் வந்து 60 ஷார்ட்ஸு அப்புறம் 12 ஷார்ட்ஸ் அந்த இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு 60 ஷார்ட்ஸ் வேணான்ட்டு அதனால் 2 12 ஷார்ட்ஸு, ஒரு 25 ஷார்ட்ஸு, ஒரு 30 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஒன்று நான் வாங்கிட்டேன். ஸோ அவங்க கடையோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கரூரில் இருக்கிறதுனால சிவகாசி டு கரூர் இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும், அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே அவங்களே தான் பே பண்ணணும். அதாவது கஸ்டமர் நம்ம, சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கரூருக்கு வந்து 190 ருபீஸ் வந்தது. ஸோ இங்கே வந்து அன்லோடிங் சார்ஜ் ஒரு 30 ருபீஸ் சேர்த்து 220 ஸோ 4500 ப்ளஸ் 220 அந்த அமௌண்ட்டு கொடுத்து நான் வாங்கினேன். முக்கியமாக சொல்லணும்னா இந்த பார்சல் சர்வீஸ் வந்து ரொம்பவே சூப்பருங்க. எந்த வித டேமேஜும் இல்லை, நீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் தேவை அப்படின்னா இவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த தீபாவளியில் நீங்கள் வந்து உங்களுடைய லிஸ்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க. ப்ரைஸ் வந்து எல்லா கடையிலையுமே சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு கடையிலையும் ஜாஸ்தி இருக்கும், கம்மி இருக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட் அதை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை விருப்பப்பட்டு வாங்கிக்கோங்க. இவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி சீட்டு சேர்றது இருக்குது. ஸோ இந்த வருஷமும் இருக்குது. அது எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில, அதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்க கடையோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு என்ன பட்டாசு வேணுமோ வாங்கிக்கோங்க. இவங்க கடையோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கடைக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சம்டைம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ கால் எடுக்கலை, அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ வந்து தீபாவளி கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கால் எடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க பார்சல் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு வந்து 1 டேயில் நம்மளுக்கு கை கிடச்சது. நேற்று வந்து அவங்க பாக்ஸ் போட்டு விட்டது எனக்கு இன்னைக்கு காலைல அவங்க சர்வீஸ்லேருந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பட்டாசுலாம் ரொம்பவே சீப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 4500 இது ஒர்த்து தான். ஸோ ரொம்ப ஜாஸ்தின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.